யுஜிசி நெட் அப்படிங்கிறது நேஷனல் லெவல் எக்ஸாம். நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ டைம் யோசிச்சு டிராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன். ரொம்ப டைம் என்னால நோட்ஸ் எடுக்க முடியல. டைம் இல்ல. நான் எப்படி இத படிக்க போறேன்? கிளியர் பண்ண போறேன்னு வந்து அழுந்திருக்கேன். ஆனா அதெல்லாம் யோசிச்சு இப்ப நான் திரும்பி பார்த்தப்போ, நான் அவ்ளோ அழுந்த நாள் எல்லாமே எனக்கு வந்து அவ்ளோ ஃப்ரூட்ஃபுல்லா வந்து இருக்கு. இப்போ நானு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட் மேப் மாரி போட்டு, அத மட்டும் நான் ரிவிஷன் பண்ணிட்டு போனேன். அந்த மாரி மைண்ட் மேப் போட்டு, ஃபிளாஷ் கார்ட்ஸ். Good morning, everyone. First of all, I would like to thank our all the faculty members for giving me opportunity to speak before you. The secret mantra for my success is life begins at the end of your comfort zone. இந்த யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி யூஜிசி நெட் அப்படிங்கிறது நேஷனல் லெவல் எக்ஸாம். நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ டைம் யோசிச்சு டிராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன். பட் நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்ளோ மோட்டிவேஷனாவும், நம்மளால முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸையும் அவ்ளோ ஒரு ஹோப்ஃபுல்லா குடுத்து, நான் கன்டினியூஸா எஃபோர்ட் போட்டு இப்ப உங்க முன்னாடி யூஜிசி நெட்ட கிளியர் பண்ணி, ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். டில் நவ் என்னால இப்ப வரைக்கும் கூட வந்து நம்ப முடியல. நம்ம தான் அத கிளியர் பண்ணாமா அப்படின்னு நான் இப்ப வரைக்கும் அ ரிசல்ட்ட வந்து நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கேன். நிஜமா நான் கிளியர் பண்ணிட்டேனா அப்படின்னு. இப்போ வரைக்கும் என்னால வந்து நம்பவே முடியல. அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ப்ரிப்பேர் பண்ற டைம்ல எவ்வளவோ ஆப்ஸ்டிகல்ஸ் வந்திருக்கு. ரொம்ப டைம் என்னால நோட்ஸ் எடுக்க முடியல. டைம் இல்ல. நான் எப்படி இத படிக்க போறேன்? கிளியர் பண்ண போறேன்னு வந்து அழுந்திருக்கேன். ஆனா அதெல்லாம் யோசிச்சு இப்ப நான் திரும்பி பார்த்தப்போ, நான் அவ்ளோ அழுந்த நாள் எல்லாமே எனக்கு வந்து அவ்ளோ ஃப்ரூட்ஃபுல்லா வந்து இருக்கு. சோ உங்க லைஃப்ல வந்து எவ்வளவோ ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கும். எவ்வளவோ கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு எவ்வளையோ வொர்க் வந்து இருக்கும். அதையெல்லாம் தாண்டி காலையில எழும்போதுருந்தே நான் இன்னைக்கு என்ன எனக்கு ஷெட்யூலோ அத நான் கம்பல்சரி முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எழுந்து, கண்டிப்பா எல்லாரும் எந்திரிச்சு படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இப்ப வரப்போற ஜூன் செஷன் வந்து உங்களுக்கானதா இருக்கும். நான் வந்து இப்போ கிளியர் பண்ணிட்டேன். அதனால நான் பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ, கண்டிப்பா உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க அச்சீவ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா, நம்மளா இப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நான் அச்சீவ் பண்ணாத வரைக்கும் யாரும் வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க. "என்ன படிச்சுட்டு இருக்க? நாள் ஃபுல்லா படிக்கிற. நீ என்ன பண்ண போற தெரியல." அப்படின்லாம் என்கிட்ட எத்தனையோ பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா, இப்போ அவங்கலாம் என்கிட்ட வந்து பேசுறவங்க, "உன்னோட விடாமுயற்சிக்கு இப்ப நீ வந்து வெற்றி பெற்றுட்ட." அப்படின்னு வந்து பேசுறாங்க. சோ நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசினாலும் கேட்க மாட்டாங்க. சோ நீங்க ஜெயிச்சுட்டு பேசுங்க எதுவா இருந்தாலும் அப்படின்னு டிவில வரத பார்த்து தான் நான் வந்து, ஓகே நம்மளும் வந்து அச்சீவ் பண்ணணும். சம்ஹவ் நம்ம எப்படியாவது இதுல வந்து நம்ம சக்சஸ் அச்சீவ் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிறதுல நான் வந்து எந்திரிச்சு படிச்சு, இப்போ உங்களுக்கு நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து குடுக்குற லெவலுக்கு வந்திருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய ட்ராக்க விட்டு வெளிய வராதீங்க. நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் வந்து நமக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் அவங்க வந்து நமக்கு இவ்ளோ மோட்டிவேஷன், இவ்ளோ ஹோப். நம்ம எப்பல்லாம் வந்து நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம துவண்டு போகும்போதும், அவங்களோட ஸ்பீச் ஒண்ணொண்ணும் நமக்கு அவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லா, அவ்ளோ ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இப்போ நம்ம ஒரே பேப்பர வந்து நாள் ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தோம்னா, நமக்கே வந்து ஒரு மாரி மோனோட்டோனஸா ஃபீல் ஆகும். சோ நம்ம எப்பல்லாம் வந்து கொஞ்சம் போர்டமா ஃபீல் பண்றோமோ, அப்போ நம்ம பேப்பர் 1க்கு நம்மளோட டைம வந்து நம்ம ஒதுக்கலாம். ஆ சோ ஒரே நாளுக்கு வந்து நம்ம ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு, இந்த டாபிக் இந்த நாளைக்கு நம்ம வந்து டைம் டேபிள் போட்டு ஷெட்யூலா வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா, நமக்கு மோனோட்டோனஸாலும் ஃபீல் ஆகாது. நம்ம அந்த மாரி அ மாத்தி மாத்தி படிக்கும்போது, நமக்கு ஈஸியா வந்து இந்த டாபிக்க நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்னு நமக்கு டைம் ஷெட்யூல் பண்ண கரெக்ட்டா இருக்குங்க. நம்ம வந்து இப்போ மார்னிங் நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் படிக்கிறோம் அப்டின்னா, ஒரு மார்னிங் 5 டூ 8:00 ஒரு 3 ஹார்ஸ் அந்த டைம்ல நம்ம படிச்சோம்னா, நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம். நம்ம என்ன படிச்சாலும் நம்மளுடைய மைண்ட்ல வந்து அது அப்டியே ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டைம்ல நீங்க எந்த டாபிக் உங்களுக்கு டிஃபிகல்ட் அப்டின்னு ஃபீல் பண்றீங்களோ, அப்படி நீங்க ஃப்ரெஷ்ஷா எழுந்து படிக்கும்போது, உங்களுக்கு ஈஸியா வந்து ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டீஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. அப்புறம் மதிய டைம்ல உங்களுக்கு எது கொஞ்சம் ஈஸியா இருக்கோ, அந்த மாரி இருக்கிறத நீங்க வந்து படிக்கலாம். படிச்சத வந்து நீங்க அன்னைக்கு படிச்சுட்டோம் அப்டின்னு வந்து உடனே விட்டுறக்கூடாது. கன்டினியூஸா நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப சொல்லப்போனா எனக்கு வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன் தான் லாஸ்ட் டைம்ல நானு ரிவிஷன் பண்ணிட்டு நான் எக்ஸாம் ஹாலுக்கு போக எனக்கு அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்போ நானு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட் மேப் மாரி போட்டு அத மட்டும் நான் ரிவிஷன் பண்ணிட்டு போனேன். அந்த மாரி மைண்ட் மேப் போட்டு, ஃபிளாஷ் கார்ட்ஸு, அப்புறம் இந்த சார்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு புக்லெட் மாரி செஞ்சு, அதுல வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸு, மீனிங்ஸு அந்த மாரியெல்லாம் எழுதிட்டு போனா, இன்னும் நமக்கு வந்து நம்ம என்ன போட்டு நம்ம அந்த ஃபிளாஷ் கார்டு, அந்த புக்லெட்லாம் செஞ்சோமோ, அது நம்மளோட மைண்ட்ல வந்து அப்படியே இருக்கும். உங்களோட எக்ஸாம் ஹால்ல உங்க மைண்ட்ல அப்படியே ஃபிளாஷ் ஆகுற மாரி உங்களோட ஆன்சர் வந்து காட்டும்.
இப்போ நம்ம கிளாஸ் பார்க்க நான் வந்து நோட்ஸ் எடுத்துட்டே இருப்பேன். எடுக்கும்போது எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்தது. நம்ம கோஆர்டினேட்டர் மேம் கிட்டலாம் நான் வந்து பேசியிருக்கேன். மேம் நான் போற ரூட் எனக்கு கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. மேம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. நீங்க போறவே கரெக்ட் தான் மேம். இப்ப நீங்க எழுதுறது உங்களுடைய ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்க உங்களுடைய ரைட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாரி எனக்கு ரைட்டிங்க்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் ஆனா அத படிக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுக்க கிடையாது. ஏன்னா கிளாஸ் எடுக்கும்போது நம்ம ஒன்ஸ் லிசன் பண்றோம். நோட்ஸ் எழுதும்போது ஒன்ஸ் லிசன் பண்றோம். அத படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போனா, இதுதான் நம்ம படிச்சோம். இதுதான் ஆன்சர் அப்படின்னு அவ்ளோ ஷூர் ஷாட்டா நம்மளால வந்து சொல்ல முடியும். மார்க் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் நெறைய எடுக்க தான் இதுதான் எலிமினேஷன் மெத்தட். இந்த ஆன்சர் வராது அப்படின்னு எலிமினேட் பண்ண எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு 6 டூ 7 மார்க்ஸ் டெஸ்ட் அவங்க குடுத்த எல்லா டெஸ்ட்டையுமே நான் எடுத்தேன். ஆ இவங்க குடுத்த மார்க் டெஸ்ட்ல இருந்தும் நான் கொஸ்டின்ஸ் வந்து மெயின் எக்ஸாம்ல நான் வந்து பார்த்தேன். அதெல்லாம் எடுத்ததுனால, இன்னும் 2, 3 ஆன்சர் நான் வந்து அங்க கரெக்ட்டா மார்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. தேங்க் யூ ஆல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் தி பெஸ்ட். நான் மறுபடியும் சொல்றேன். உங்களோட ட்ராக்க விட்டு வெளிய வராதீங்க. சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல இல்ல. உங்க கைக்கு கிட்டயே இருக்கு. அவங்க குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, உங்களோட சக்சஸ நீங்க வந்து தட்டி தூக்கணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தேங்க் யூ.